காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈவி.கே. இளங்கோவனுக்கு மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜகுமரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். இதுகுறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஈவி.கே. இளங்கோவன் உடல்நல குறைபாடு காரணமாக மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சற்று முன்பாக முதலமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் மியாட் மருத்துவமனைக்கு வருகை தந்து மருத்துவர்களிடம் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார்கள். அதன் பிறகு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தற்பொழுது மியாட் மருத்துவமனைக்கு வருகை தந்து ஈவி.கே. இளங்கோவனுடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்திருக்கின்றார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஈவி.கே. இளங்கோவன் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். ஒரு வாரம் முன்பாகவே அவர் மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முதல் அவருடைய உடல்நிலை கடும் பின்னடைவை சந்தித்திருப்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கின்றார். அவருக்கு அந்த மூச்சு திணறல் பாதிப்பு இருப்பதாகவும் அதன் காரணமாக அதற்குரிய சிகிச்சை முறைகள் தீவிர சிகிச்சை பிரிவான ஐசியூவில் வைத்து வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் ஈவி.கே. இளங்கோவன் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலும் அவருக்கு தகுந்த முறையில் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதன் காரணமாக மீண்டும் அவர் மக்கள் பணிக்கு திரும்புவார் என்று நம்புவதாகவும், அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் அதில் பங்கேற்று அவர் பேசுவார் என்று தாங்கள் நம்புவதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கின்றார். தற்போது அவருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தது மட்டுமல்லாமல் சிகிச்சை அரங்கிற்கும் சென்று பார்வையிட்டதாகவும், அதன் மூலமாக உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலிலும் அவருக்கு நல்ல சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. மூச்சு திணறல் பாதிப்பு இருக்கின்றது. ஒரு வாரம் முன்பாகவே ஈவி.கே. இளங்கோவன் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டார். வழக்கமாக அவர் தொடர் சிகிச்சையை இந்த மருத்துவமனையில் இருந்துதான் பெற்று வந்தார் என்ற தகவலையும் தெரிவித்திருந்த செல்வ பெருந்தகை உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு வாரமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் நேற்று முதல் அவருடைய உடல்நிலை கடும் பின்னடைவை சந்தித்திருப்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் சிகிச்சையும் அவருக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றது. தற்போது பல்வேறு முக்கிய கட்சிகளுடைய தலைவர்களும் செல்வ பெருந்தகை உள்ளிட்டவர்கள் வந்து பார்த்து சென்ற பிறகு அவர்களும் ஈவி.கே. இளங்கோவனை பார்ப்பதற்காக வருகை தருகின்றார்கள். முன்னதாக சற்று முன்பாக முதலமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் வருகை தந்து ஈவி.கே. இளங்கோவனுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் பேசி சென்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள், அவருடைய உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் என்ன என்பது குறித்து கேட்டறிவதற்காக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவரான செல்வ பெருந்தகை வருகை தந்திருந்தார். மூச்சு திணறல் பாதிப்பு அவருக்கு அதிகம் இருப்பதாகவும், அதாவது ஈவி.கே. இளங்கோவனுக்கு மூச்சு திணறல் பாதிப்பு அதிகம் இருப்பதன் காரணமாக ஐசியூ என்று சொல்லப்படக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் செயற்கை சுவாசம் அவருக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் செல்வ பெருந்தகை கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவருடைய உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதை மறுப்பதற்கில்லை என்பத கருத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். முன்னதாக செய்தியாளர்கள் அவரிடம் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா, என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது என்று செல்வ பெருந்தகையிடம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் செல்வ பெருந்தகை உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதை மறுப்பதற்கில்லை என்று சொல்லியிருக்கின்றார். அதிலும் நேற்று முதலே கடும் பின்னடைவை ஈவி.கே. இளங்கோவனுடைய உடல்நிலை சந்தித்திருப்பதாகவும் செயற்கை சுவாசத்தின் மூலமாக அவருக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவிற்குரிய அரங்கில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற தகவலையும் அவர் சொல்லியிருக்கின்றார்.